இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து டயர்டாக இருக்கும். ஸோ பாடியில் அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிருக்கும். ஸோ இதனால் பாடி வந்து கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா உடனே வந்து குளிச்சிருவாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாடியில் அதிகமாக ஹார்ட் பீட் ரேட், அதாவது பாடியில் வந்து இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாடியில் வந்து பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது உடல் வெப்பநிலை. ஸோ அது பார்த்தோன்னா அதிகரிச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து குறையிறதுக்கு மினிமம் வந்து 20 மினிட்ஸ் அப்படி இல்லாட்டி 40 மினிட்ஸாவது எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து குளிக்கக்கூடாது. இப்போ உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்படி இல்லாட்டி 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம். ஸோ ஷவரில் குளிக்கலாம். ஸோ அது நார்மலாகவும் குளிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் குறையணும். அப்புறம் பார்த்தோன்னா உங்களோட ஹார்ட் பீட் ரேட் வந்து குறையணும். ஸோ இதெல்லாம் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து குளிக்கலாம். ஸோ நிறைய பேர் உடற்பயிற்சி செஞ்ச உடனே குளிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ குளிக்கிறது நல்லது. ஸோ இதனால் அப்படின்னு பார்த்தோன்னா உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங்ஸ்லாம் போக போக உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து பாடியிலே வந்து காஞ்சி, ஸோ அது பார்த்தோன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். அதாவது ஸ்கின் ரேஷஸ், ஸோ ஸ்கின் அலர்ஜி, ஹீட் ரேஷஸ், ஸோ பிம்பிள்ஸ், ஸோ இது மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு குளியல் போட்டுருங்க. ஸோ அது பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ என்னால் குளிக்க முடியாது ப்ரோ அப்படின்னா, நீங்கள் வந்து பாத் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுனால அங்கே இருக்க பாக்டீரியாலாம் போய் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லாட்டி அதுக்கு வந்து ஒரு வீடியோவே எடுத்து வந்து நான் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.